அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். இந்த மகாதேவ மாலை என்கின்ற பொக்கிஷம் வள்ளலார் இந்த உலகத்திற்கு, தமிழ் உலகத்திற்கு, தமிழ் நெஞ்சங்களுக்கு, உலகத்திற்கு கொடுத்த மாபெரும் பொக்கிஷம். அது அல்ல 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 முத்துக்கள், ஆன்மீக முத்துக்கள் அதில் அவ்வளவு கிடக்கின்றன. எடுக்க 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 இன்பம் பயக்கும். அவ்வளவு முத்துக்கள் இருக்கின்றன. பொன்னாகி மணியாகி போகமாகி புறமாகி அகமாகி நடுவுமாகி புனிதமாகி மண்ணாகி மலையாகி கடலுமாகி பாருங்கள். அப்படியே நெட்டு ஒன்றொன்னா அப்படியே பின்னிக்கிட்டே வராரு பாருங்க. பொன்னாகி மணியாகி போகமாகி புறமாகி அகமாகி புனிதமாகி, அந்த போகத்திற்கு புனிதத்தன்மை ரொம்ப அவசியம் ஆகி, மண்ணாகி மலையாகி கடலாகி மதியாகி ரவியாகி மற்றுமாகி முன்னாகி பின்னாகி நடுவுமாகி. எப்படி தான் அவர் இந்த தமிழில் விளையாடுறாருங்க வள்ளலார். நினச்சி அப்படி ஆனந்தப்படணும். முழுதாகி நாதமுறை முழங்கி எங்கும் இதான் ஓம். நாதமுறை முழங்குது அது இந்த பிரபஞ்சம். அது மட்டும் இல்லை, மின்னாகி பரவி இன்பம் தேர்க்க அந்த மின்னு தான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மின்னலாக ஜொலிக்கிறார், நாதமாக முழங்குகிறார், மின்னலாக வெளிச்சமாக ஜோதியாக எங்கு பார்த்தாலும் பரவி இருக்கிறார். அது கருணை பொழிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார். கருணை பொழிகின்ற தேவன் அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். கருணையை பொழிகிறார். மண்ணாகி மணியாகி போகமாகி எல்லாம் முன்னாகி பின்னாகி நடுவாகி மதியாகி அறிவாகி ரவியாகி மண்ணாகி மலையாகி கடலாகி எல்லாம் ஆகி என்ன ஆச்சு? அது நாதமாக முழங்கி கொண்டிருக்கிறது. பிறகு என்ன ஆச்சு? சுடர் ஒளியாகி. என்ன ஒளி அது? அதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஒளியாக எங்கு போட்டாலும் கருணையை பொழிந்து கொண்டு இருக்கிறார் என்று. இதெல்லாம் எப்படிங்க நம்ம இதை புரிஞ்சுக்காமல் நம்ம ஆன்மீகத்திலிருந்து என்ன பண்ண போகிறோம்? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.